எனக்கு ஒரு வவுச்சர் ஒன்று அனுப்பிக்கிறேன் பாருங்கள். அந்த விதேசம்ன்ட்டு மட்டும் இந்த வவுச்சர் கொடுக்குறாங்களா 5000 நீங்கள் உங்களோட விட்டு ஆட்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட பாஸ்போர்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு சதோசியில் பதிஞ்சிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பிரதம மந்திரி ஹரிணி அமரசூரிய அதை பற்றின தகவல் வீடியோட கடைசியில் இருக்குது, பார்க்கலாம். அதே போல் 5000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய், 5000 10,000 ரூபாய் 2 கூப்பன் வவுச்சர்கள் கிடைக்குது. யாருக்கு? வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு. ஆனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இல்லை 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 அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் சொன்னது அப்படின்ட்டாங்க. ஆனால் எடுத்தவங்க இதோ ஆதாரம். தாத்தா அஸ்லாம் வலைக்கம், குட் மார்னிங், அவன் நைஸ் டே. என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி சரியெல்லாம் தாத்தா? இந்த நான் உங்களுக்கு ஒரு வவுச்சர் ஒன்று அனுப்பிக்கிறேன் பாருங்கள். அந்த விதேசம்ன்ட்டு மட்டும் இந்த வவுச்சர் கொடுக்குறாங்களா 5000 நீங்கள் உங்களோட விட்டு ஆட்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட பாஸ்போர்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு சதோசியில் பதிஞ்சிட்டு அந்த சல்லி எடுக்கிறவங்க யாரோ அவங்களோட ஐடிங் கார்டை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள், சரியா? இதில் வரக்கூடிய சிங்கள வாய்ஸ் இப்போ தெரிஞ்சவங்க, சிங்களம் தெரிஞ்சவங்க கேளுங்க, இல்லைன்னா ஒரு 1.5 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி வாங்க. පාල ට්‍රේනින් වෙලා රටායනට අයට විතරලු අයියේ ඒක දෙනුවම ඔය වොයිස් රෙකෝඩ් එකත් ඔයාට එව්වා. ඔයාට වැදගත් වෙයි කියලා හිතලා මම ඒකත් එව්වේ. මේ ඒකයි අය හොඳේ. මට කෝල් කරතර ආන්සර් ගන්න ඔයා මේ කෝල් එකකද කොහෙද ඉන්නේ? හෙලෝ. ආයිබෝවන් පූර්ව මධ්‍යස්ථානයේ මතුගම. ඔව් සර් මම කතා කරේ අර මේ රටේ ඉන්න අයට රුපියල් 10,000 දෙන කතාවක් තියෙනවා. ඒ මොකක් හරි කවුද කතාව කිව්වේ? මේ YouTube එකේ මේ රටේ ඉන්න අයියා බලලා තමයි මට මේ නම්බරේ එව්වේ. නෑ YouTube එකේ දාන්නේව නෑ. ඕගොල්ලෝ රට ඔයා කොච්චර කල්ද රට ගිහිලා? මම නෙමේ අක්කා රටේ ඉන්න යාට WhatsApp ගන්න විදියක් නෑ කියලා තමයි මේ නම්බරේට මට ගන්න. මේමයි. ෆස්ට් ටයිම් රට යන කෙනෙකුට පුහුණු වෙලා ඔව් තමයි දෙන්නේ. එයා දැන් කොච්චර කල්ද ගිහිලා? එයා දැන් දෙවෙනි පාර හැබැයි ගියා අවුරුදු 4. බෑ එහෙම නෑ. නෑ. ෆස්ට් ටයිම් යන කෙනෙකුට රුපියල් 10,000 වෝචරයක් දෙනවා. ඔව්. ෆස්ට් ටයිම් යන කෙනෙකුට. එහෙමයි. ඔය එක එක නිකන් දාලා බොරු මේකේ. හරි. ඒකයි 10,000 දෙනවා. ඒ දන්නේ පළවෙනි පාර පුරුණ රට යන කෙනෙකුට තමයි. හරි thank you. එල බැලුවා මේක මේ රජින් කරපු වැඩක් නෙමෙයි. මේ ඒජන්සි කාර්යෝ ටික දෙනෙක් එකතු වෙලා මේ ගහපු ගේම මේක බත්තර මුල්ලි විදේශ සේවයක තමයි දීලා තියෙන්නේ. මේක චෙක් එකක් දීලා තියෙන්නේ රුපියල් 10,000ක වගේ බඩු තමයි මේකේ ලැබිලා තියෙන්නේ. එතකොට මේක මේ මොනවද මේ ඒජන්සි කාර්යෝ ඒ හොර තක්කඩි ගහපු ගේමක්. එතකොට උන්ගේ තියෙනවනේ කඩේ යන YouTube channel. අන්තිමට මේ බ්ලොක් කරගෙන ඉඳලා වෙලා මුන් මේ මියුස් වැඩි කරගන්න දැන් එළියට අන්තිම දවසේ අද බියුරෝ එකේ වැඩ මුකුත් වෙන්නේ නැහැ නේ නිවාඩුනේ. ඒක එළියට ලීක් කරලා දැම්මා. ඒකයි උනේ උනට මේවට නිකන් ඉන්න හොඳ නැහැ. මේවට ගහන්න ඕනේ. මං ගත්තා කෝල් 2-3ක් ගත්තා අන්රට උත්තරයක් නැහැ. අද උත්තරයක් එනකම්ම මම ගහනවා. මම ගහලා මං අහනවා. ඇයි මෙවැනි දේවල් මේ වගේ දේවල් වෙන්නේ? එතකොට රටවල් වල ඉන්න රටවිරුව කුලප්පු වෙනවා නේද මේවා දැක්කම? මේ එක එක දේවල් වලින් ගූගෑවිච්ච ඒජන්සිද ජනාධිපතිතුමා මෙවැනි වැඩ කරන්නේ. ඒකට බත්තර මුල්ලි විදේශ සේවයකත් රූබි ටිකක් දෙනවද? මං අහනවා අන්රගෙන් අද මේක කීයට හරි මම මේ ටික අහනවා. அஹல ஹொந்த உத்தரமா பலாபுரத்து வேணும். உண்மையிலே இதை ஜனாதிபதி வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ ஏதாவது ஒரு ஊரில் நாளைக்கு போய் உங்களுடைய குடும்பங்களை அனுப்பி கேட்க சொல்லுங்கள். ஏஜி ஆஃபீஸ்லேயோ அல்லது இந்த சத்தோசா இருக்கிறதுலையோ இல்லைன்னா ட்ரைனிங் சென்டரில் அப்படி பீரோ மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய வவுனியாவில் இருக்கக்கூடிய வேற எங்கே மன்னாரில் இருக்கா இல்லையே அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய கண்டியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்களில் போய் மக்களை கேட்க சொல்லுங்கள். யாரையாவது ஒருத்தர் இந்த மாதிரி புதிதாக வெளிநாட்டுக்கு போனவங்க சரி ஓகே பழைய ஆக்களுக்கு தான் இல்லை, பழைய ஆக்களை தான் நீங்கள் கை கழுவிட்டீங்க. ஆனால் எங்களுடைய டாலர் மட்டும் தேவைப்படுது. ஆனால் புதிய ஆக்கள் இப்போ புதுசாக வெளிநாட்டுக்கு வந்தவங்களுக்கு மட்டும் அப்படின்னாலும் அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்களான்னு எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் கேட்டால் இப்போ பத்துக்காமையில் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க இல்லையா ட்ரைனிங் சென்டர். ஆனால் அதே இப்போ மற்ற ஊர்களில் போய் கேட்டால் அப்படி ஒன்று இல்லையே. யார் சொன்னது? அது யூடியூப் காரணங்களுக்கு வேறு வேலை இல்லை, அவனுங்க போய் சொல்கிறானுங்க. இது இப்போ என்ன தான் பிரச்சனை? அப்போ எந்த ஊரில் மட்டும் கொடுக்குறாங்க? என்ன ஆள் பார்த்து கொடுக்குறாங்களா? ஊருக்கு ஊர் ஆள் பார்த்து மட்டும் கொடுக்குறானுங்களா? அப்போ வெளிநாடு வாழ்கிற நாங்களாம் சொம்பைங்களா? வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதை சரியான முறையில் ஒன்று கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கணும், இல்லையா
விட்டுட்டு வேலையை பார்க்கணும். இதை ஒரு ஏரியாவில் கொடுத்துட்டு மறு ஏரியாவில் கொடுக்கல, அவங்களே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், நாங்கடா விளையாட்டு காட்டுறீங்க. அப்போ நாங்கள்லாம் அனுப்புறது டாலர் இல்லையோ? புதிதாக வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புகிறவங்க மட்டும்தான் டாலரா? புது வருஷ பிறப்புக்கு 10,000 கொடுக்குறாங்க, அதுவும் வெளிநாட்டுக்கு புதிதாக போனவங்களுக்கு மட்டுமா? வெளிநாடு ஏற்கனவே இருக்கிறவங்களோட சமுர்த்தியை பறிச்சாச்சு, கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பறிச்சாச்சு. பொதுவாகத்துக்கு இதுவும் இல்லையா? எல்லாம் புதுசாக போகிறவங்களுக்கு மட்டும்தானே? வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி, அனைவருமே இதுக்கு சரியான பதில் கொடுத்தே ஆகணும். ஆனால் எங்கே? யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார். மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்ற நிலையில் மதியம் பிரதமர் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார். பிரதமர் ஆலயத்திற்கு வருகை தரவிருந்த நிலையில் அதிகாலை வேளை ஆலய சூழலில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் சோதனையிடப்பட்டு கடுபிடிகளுக்கு முகம் கொடுத்த நிலையில் பலரும் விசனம் தெரிவித்திருந்தனர். இதன் பின்னர் சிறிது நேரத்தில் ஆலய தர்ம சபையினர் முக்கியஸ்தர்களுடன் பேசியதை அடுத்து பாதுகாப்பு கடுபிடிகள் ஓரளவு தளர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சரியான தீர்மானங்களுக்கு எடுக்கணும். ஆனால் அதுக்கான கோரிக்கைகளை குறிப்பாக, ஏன்னா நம்ம வீடியோ போட்டால் 4 பேர் வந்து பார்க்குறாங்க, 40 பேர் வந்து லைக் பண்ணுறாங்க, சாரி ஒரு 4000 பேர் வந்து பார்க்குறாங்க, அதில் ஒரு 40 பேரோ இல்லை ஒரு 50 பேரோ லைக் பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் ஷேர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். லைக்கு, ஷேரு, கமெண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம கப்பல் தானே வாங்கி ஓட்டு போகிறோம் இல்லையா? ஏன்னா முக்கியமாக லைக்கு கூட இல்லாட்டியும் இந்த ஷேர் பண்ணுற விஷயத்தில் நிறையவே ரொம்ப பேர் வந்து அதை பண்ணுறதே இல்லை. வீடியோவே தானண்டு தான் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம மட்டும்தான் இப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து மட்டும்தான் நம்ம தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்துட்டு கத்திட்டு கிடக்கிறோம். வேறு யாரும் இல்லை நாட்டிலலாம். எவன் இருக்கான் சொல்லுங்கள்? அந்த துஷார சகோதரன் மட்டும் இருக்கிறார் நாட்டில். அவர் ஏதோ
பிரச்சனைகள்னா ஏஜென்ட்டுகளோட சம்மந்தப்படுவார், பேசுவார், கதைப்பார். மற்றபடி நம்ம வெளிநாட்டு தொழிலாளர்கள் செத்தாலும் பணத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் நிலைமை. இந்த நிலைமை மாறணும்னா வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய பவர் என்ன அப்படின்றத காட்டணும். ஆனால் அதுக்கு எல்லாரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருக்கணும். அடிச்சுக்கிட்டு செத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ஃபாய்தாவும் இல்லை. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது சம்மந்தமாக அனைத்து யூடியூபர்களும் இதை கொளுத்தி விட்டுருக்கிறோம். தீ எப்படி பத்துதுன்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா.